நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். இந்த வாரம் அதாவது 26/6/2023 2/7/2023 வரலும் உண்டான வாரத்திற்கான பலன்களை பார்ப்போம். கோல்சாரம் அப்படின்னு எடுத்தலையானால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் ராகு பகவானும் குரு பகவானும் இருக்க, மிதுன ராசியில் பார்த்தேன்னா புத பகவான் ஆட்சி பெற்று போய் சூரிய பகவானோட சேர்ந்திருக்கார். கடக ராசியில் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கா. இந்த வார கடைசி அதாவது 2ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தலையானால் செவ்வாய் பகவான் நீச்சத்தன்மையிலிருந்து தன்னுடைய ராசிக்கு, அதாவது தான் இருக்கக்கூடிய கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்றார். அது வந்து வார கடைசியில். அதனால் அதனுடைய எஃபெக்ட் பார்த்தோம்னா அடுத்த வாரத்தில் தான் இருக்கும். சப்தமத்தில் அதாவது துலாத்தில் கேது பகவானும் 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி பகவான் வக்கரத்தில் இருக்கார். ஸோ இதுதான் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். சந்திராஷ்டம அப்படின்னு சொல்லக்கூடியது யார் யாருக்கு வருது அப்படின்னா கும்பம், மீனம், மேஷம் மற்றும் ரிஷபம். இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருது. இந்த வாரத்தில் பார்த்தலையானால் இந்த சந்திராஷ்டம் வரக்கூடிய ராசிக்காரர்கள் எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனுக்கு உண்டான நெல்லோ பச்சரிசியோ அது அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலையோ பக்கத்தில் இருக்கிற கோவிலில் தானம் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையும் பொழுது இன்றைய கோச்சார பிரகாரம் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இதனால் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய மனசு கிளேசப்படும். எந்த ஒரு முடிவும் சரியாக எடுக்க முடியாது. அதனால் மனக்லேசம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டமத்துக்கு உண்டான பரிகாரம் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு அந்த காரியங்களை பண்ணுறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகுவாக குறையும் அப்படின்றது சொல்கிறேன். இந்த வாரம் பார்த்தோம்னா என்னென்ன விஷயங்கள் வருது அப்படின்னா 26ஆம் தேதி ஆனி திருமஞ்சனம், 26/6/2023 ஆனி திருமஞ்சனம் எங்கே அப்படின்னா ராமர் கோவில் மதுராந்தகத்தில். அது ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு ஆனி திருமஞ்சனம் நடக்கிறது. இந்த வாரம் பார்த்தலையானால் ஏகாதசி 29ஆம் தேதி, 1ஆம் தேதி அன்னைக்கு சனி பிரதோஷம், 30ஆம் தேதி அன்னைக்கு துவாதசி வருது. அதுவும் சர்வ ஏகாதசி சர்வ துவாதசி எல்லாம் ஃபுல் டேவாகவே வருது கிட்டத்தட்ட பார்த்தலையானால். அதனால் இந்த ஏகாதசிக்கு வைணவர்கள் விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். திரையோதசி சனிக்கிழமை வருது. அதனால் சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷம். சைவர்கள் கோவிலில் அதாவது சிவன் கோவிலில் பார்த்தலையானால் அதுவும் சனிக்கிழமை இன்னைக்கு வரக்கூடிய சனி பிரதோஷம் ரொம்பவும் ஏற்றமானது. ஏன்னா இப்போ சனி பகவான் வக்கரகதியில் வேற வந்திருக்கார். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாகவும் ரொம்பவும் இதுவாக கண்டிப்பாக சனி பிரதோஷம் போய் சேவிச்சுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. அங்கே சனி பகவானுக்கு எல்தீபம் போட்டுட்டு ஒரு கருப்பு ஆடை தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யும் பிரீத்தியாகவும் எடுத்துக்கலாம். ஏற்கனவே சனி வக்கர பயிற்சியை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவள்லாம் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு அந்த சனி பிரதோஷத்தை அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் சனி பிரதோஷ வழிபாடு பண்ணிட்டு வர்றது மிகவும் நல்லது. சரி, இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலேயானால் நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாத்தையும் அனுப்புங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய டைம் கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா பார்த்துட்டு உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன், அந்தரம், சூக்ஷ்மம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு உண்டான ஏற்ற பரிகாரங்களுடன் உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. சரி, இப்போ ஒரு ராசிக்கா மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றது இந்த வாரத்துக்கு பார்ப்போம். அதாவது 26/6 2/7/2023 வரலும் உண்டான நாட்களுக்கு. சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதம் கொண்ட ராசி சிம்ம ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த வாரத்தில் 11ஆம் இடத்துல புத பகவானோட சேர்ந்திருக்கார். புத பகவானுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுனமும் கன்னியும் சூரிய பகவானுக்கு நட்பு வீடுகள். அதனால் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு இந்த வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்களான சனி பகவானும் சரி, குரு பகவானும் சரி, ராகு கேத்துவும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறது ஒரு பெரிய ஏற்றம். அதுவும் கேத்து பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லக்கூடிய ஒரு சிறந்த மொழி ஜோதிடத்தில் உண்டு. அதனால் 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது அவர்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் வரும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சம்பந்தமாக படிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள், படிப்புக்காக செல்லக்கூடிய வாய்ப்புகள், புதிய பதவி, அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
இந்த வாரம் பார்த்தாலேயானால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் பெறுறது பெரிய ஏற்றம். ஏன்னா சனி பகவானை பொறுத்தவரையிலும் 7ஆம் இடத்தில் இருக்கிறது அந்த அளவு சரியில்லை. இருந்தாலும் வக்ரம் பெறும்பொழுது அந்த ஆட்சி உச்சத்திற்கு நீச்சமாகக்கூடிய நிலையாக வரும். அதனால் அது ஒரு நல்ல ஏற்றமாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். அதை தவிர எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. அதை தவிர பிஸ்னஸில் பார்த்தேனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்குது. உங்களுக்கு பண வரவு அபரிமிதமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம். ஏன்னா தொழிலுக்கு உண்டானவர் 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதும், 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறது, 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய தான தர்மங்கள் செய்வீங்க. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தமாக புதிய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பண வரவுகள் மிதமிஞ்சி இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி உண்டாகக்கூடிய காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. சரி, இந்த வாரம் பார்த்தேனால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடம் வரலும் போகிறார். 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பார்த்தேனால் அதாவது 26, 27 ராத்திரி வரலும் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கும்பொழுது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா அஸ்த நட்சத்திரத்துலையும் இருக்கார், உத்திர நட்சத்திரத்துலையும் இருக்கார், சித்திரை நட்சத்திரத்திலையும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றமாக இந்த குடும்பம் வாக்கு தனஸ்தானம் நல்லபடியாக இருக்கிறதுனாலையும் சூரியனிலிருந்து ஒரு 4 ராசிகள் தாண்டி இருக்கிறதுனால கிட்டத்தட்ட அஷ்டமி நவமி கிட்ட வந்துடுறது, 7-8 நாள் தாண்டி வந்துடுறதுனால அமாவாசையிலேருந்து வளர்பிரியாகவும் போகிறதுனால சுபத்துவம் அடைகிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றமும் பணவரவும் அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண வரவு தொழில் வரவு எல்லாமே இருக்கும். பேசக்கூடிய வார்த்தைகளில் நளினம் மிகவும் அதிகமாக இருக்கும். 28ஆம் தேதி அதிகாலை, அதாவது 27ஆம் தேதி ராத்திரி 12:30 மணி வரலும் இருக்குது. 28ஆம் தேதி அதிகாலை 12:30 மணியிலிருந்து பார்த்தேனால் 30ஆம் தேதி காத்தால ஒரு 7:30 மணி வரலும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால எல்லா விதமான முயற்சிகளும் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். இதை தவிர பார்த்தீர்களேனால் உங்களுடைய ராசிக்கு இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் கேத்துவோட சம்பந்தப்படுறதுனால கலைத்துறையில் இருக்கிறவங்க, எழுத்தாளர்கள், கவிதை எழுதுறவா இவாளுக்கெல்லாம் ஒரு பெரிய நல்ல ஏற்றமாக இருக்கும். இதை தவிர உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அரசு சார்ந்த அரசியல் சார்ந்தவர்களுக்கு நல்ல ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். சந்திர பகவான் 4ஆம் இடத்துல வரும்பொழுது அந்த காலகட்டத்தில் பார்த்தடையானால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது. எப்படி அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியான சந்திர பகவான் 4ஆம் அதிபதியும் பரிவர்த்தனையை பெற்று வர்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது. பரிவர்த்தனை யோகம் அமையிறது. பரிவர்த்தனை யோகம்னா அந்தந்த இடத்துல ஆட்சி பெற்று போடுறதுக்கு சமம். அதனால் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் செவ்வாய் பகவான் அதியோகர். அவர் அதியோகர் ஆட்சி பெற்றாரே ஆனால் அதுவும் உங்களுடைய சுகஸ்தானத்தில் ஆட்சி பெறும்பொழுது ஒரு நல்ல சந்தோஷமான நல்ல ஒரு வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயம் உண்டாகும். அதாவது 30ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரலும் பார்த்தேனால் உங்களுக்கு இந்த யோகங்கள் வரக்கூடிய புதுசாக வீடு ஏதாவது வேணும் பார்க்குறீங்க, அதெல்லாம் போய் பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் தேதி மத்தியானம் ஒரு 12:30 மூல நட்சத்திரத்துக்கு போகிறார். அதாவது தனுசு ராசி 5ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுடைய ராசியின் 5ஆம் இடத்தை குரு பகவானும் பார்க்கறதுனாலும் தனித்த சுபத்துவம் உடையவர். அதை தவிர பௌர்ணமி யோகமும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வணங்குங்க. தட்சிணாமூர்த்தியை போய் வணங்கிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றம். மஞ்சள் கலர் துணி ஒரு வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வர்றதும், சனிக்கிழமை இன்னைக்கு பிரதோஷத்துக்கு போய் பிரதோஷத்தில் நந்திதேவருக்கு நந்தீஸ்வரருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கொடுக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.